வாங்க. 2018ஆம் ஆண்டு கொஸ்டின் நம்பர் 3. மூன்றாவது கொஸ்டின்ல பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது அன்று? அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பிள்ளைகள். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது அன்று அலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட், லேசர் ஒளி குறுக்கு அலைகளை கொண்டுள்ளது. லேசர் ஒளி குறுக்கு அலைகளை கொண்டுள்ளது. என்ன பிள்ளைகள்? லேசர் அலைகள் குறுக்கலைகள் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. இது நோட்ஸ் கொஸ்டின் பிள்ளைகளா? லேசர் என்றவர் குறுக்கலைகள் தான், அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அது நேர நோட்ஸ் கொஸ்டின் பிள்ளை, அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல டைம். கேமா கதிர்கள் குறுக்கலைகள் பிள்ளைகள். கேமா கதிர்ன்றது ஒரு மின்காந்த அலை. கேமா கதிர்ன்றது ஒரு விதமான மின்காந்த அலை. உங்களுக்கு தெரியும், மின்காந்த அலைகள் யாவுமே குறுக்கலைகள். மின்காந்த அலைகள் யாவுமே குறுக்கலை. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. கேமா கதிர்கள் குறுக்கலைகள் என்று சொன்னதால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், புவியின் ஓட்டினூடாக செல்லும் முதன்மை அலைகள் நெட்டாங்கலைகளாகவும் நீங்க படிச்சிருப்பீங்க. பி வகை அலைகள் நெட்டாங்கலைகளாகவும் எஸ் அலைகள் குறுக்கலைகளாகவும் இருக்கும்னு சொல்லி நீங்க இதே நேர நோட்கள். ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. நாலாவது ஸ்டேட்மெண்ட், களியொலி அலைகள் நெட்டாங்கலை. இது நேர நோட். களியொலி அலைகள் நெட்டாங்கலைகள் ஆகும். அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட், எஃப்எம் அலைகள் நெட்டாங்கலை. எஃப்எம் அலை என்றது பிள்ளைகள் ஒரு விதமான மின்காந்த அலை. மின்காந்த அலைகள் யாவுமே குறுக்கலைகள். ஆகவே எஃப்எம் அலைகள் நெட்டாங்கலை என்று சொன்னதால அந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. இதான் பிள்ளைகள் மூணாவது கொஸ்டின். ஈஸி கொஸ்டின் சொல்லலாம். இது மூணுமே எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு விதமான ஈஸி கொஸ்டின். இப்ப நாலாவது கொஸ்டின் வாங்க. ஒரு இலட்சிய வாயுவில் ஒளியின் கதி V பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருது. ஓகே, இலட்சிய வாயுவில கதிக்கான 2 சமன்பாடு நீங்கள் சவுண்ட்லயும் படிச்சிருப்பீங்க, ஷீட்லயும் படிச்சிருப்பீங்க. ஒன்று கேமா RT ஓவர் M என்ற சமன்பாடு பிள்ளைகள். ரெண்டாவது சமன்பாடு V சமன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கேமா P ஓவர் ரோ. கேமா P ஓவர் ரோ. இந்த சமன்பாடு படிக்கும் போதே சில விஷயங்களுக்கு ஸ்பெசிபிக்கா படிச்சிருப்பீங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா வேகம் என்றது எனக்கு அடர்த்தியிலேயோ, ஓகே பிள்ளைகள், வேகம் என்றது அடர்த்தியிலேயோ அல்லது அமுக்கத்திலோ தங்காது. ஞாபகம் இருக்குமா நம்புறேன்னா, அடர்த்தியிலோ அல்லது அமுக்கத்திலோ தங்காது என்று படிச்சிருப்பீங்க. ஓகே பிள்ளைகள், அடர்த்தியிலோ அல்லது அமுக்கத்திலோ தங்கி இருக்காது என்று படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்குமா நம்புறேன்னா, வேகம்ன்றது அடர்த்தியிலோ அல்லது அமுக்கத்திலோ தங்கி இருக்காது. அவர் தனியா இங்க இருக்கிற தனி வெப்பநிலையிலையும் மூலர் திணிவிலையும் மட்டும்தான் தங்கி இருப்ப. தனி வெப்பநிலையிலையும் மூலர் திணிவிலையும் மட்டும்தான் பிள்ளைகள் தங்கி இருப்ப. இதான் பிள்ளைகள் நீங்க படிச்ச முக்கியமான விஷயம். இதுல அடர்த்தி அல்லது அமுக்கத்துல தங்கி இருக்கான்ற ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் தேவையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுக்கொண்டிருக்கிறான். முதலாவது ஸ்டேட்மெண்ட், V ஆனது வாயுவின் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாகும். ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, வேகம் முதலாவது A ஸ்டேட்மெண்ட் வேகம் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனம். அப்படியா? இல்ல, எனக்கு ஈக்குவேஷன் எனக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வெப்பநிலை தனி வெப்பநிலை என்ற ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் நேர்வீத சமனம். வெப்பநிலை தனி வெப்பநிலையிட ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் பிள்ளைகள் நேர்வீத சமன். ஆகவே முதலாவது ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாப்பனா இருந்தா, வாயுவானது V ஆனது மூலர் திணிவுக்கு நேர்மாறு வித சமனாகும். இல்ல, அதுவும் என்ன பிள்ளைகள், மூலர் திணிவுண்ட ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் நேர்வித சமன். ஆகவே B ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. நாம் C ஸ்டேட்மெண்ட், V ஆனது வாயுவின் மூலர் தென்பெப்ப கொள்ளல்களுக்கு இடையில் உள்ள விகிதம் கேமாவை சார்ந்துள்ளது என்று சொன்னதால சரி. அதுல சார்ந்திருக்கு என்று சொன்னதால சரி பிள்ளைகள். ஓகேயா?
சார்ந்துள்ளது என்று சொன்னால் சரி, ஆகவே பொருத்தமான விட சி மாத்திரம். ஆகவே ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமா இருக்க முடியல. அப்ப ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கு. சரியா? ஓகே பிள்ளை. சோ 5வது கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். அதுக்கு முதல்ல 6வது கேள்விக்கு வாங்க. அதை பார்த்துட்டு அதை பார்ப்போமா? 6வது கேள்விக்கு வாங்க. 5ஆம் கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். அதுக்கு முதல்ல 6வது கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி, ஓர் இலட்சிய வாயு பயன்படுத்தப்படும் ஒரு குறித்த வெப்பவியக்கல் செயல்முறையில் சொல்லி, இலட்சிய வாயு பயன்படுத்தப்படுற வெப்பவியக்கல் செயல்முறையில வெப்ப இயக்கவியல் சமன்பாடு டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இது சும்மா ஞாபகப்படுத்தி வரும் பிள்ளைகள். இதுல நாங்க படிச்சிருப்போம் பிள்ளைகள், கனவளவு கூடுதல்னு சொன்னா கனவளவு கூடுமா இருந்தா எங்க டெல்டா டபிள்யூ கூடும். அதே மாதிரி கனவளவு குறையுமா இருந்தா டெல்டா டபிள்யூ குறையும். அதே மாதிரி வெப்பநிலை கூடுமா இருந்தா பிள்ளைகள், வெப்பநிலை கூடுமா இருந்தா எங்களுக்கு தெரியும் அகச்சக்தி கூடும். பிள்ளைகள், வெப்பநிலை கூடுமா இருந்தா அகச்சக்தி கூடும். அதே மாதிரி தொகுதி வெப்பத்தை வெளிவிடுமா இருந்தா, தொகுதி வெப்பத்தை வெளிவிடுமா இருந்தா, தொகுதி வெப்பத்தை வெளிவிடுமா இருந்தா டெல்டா கியூ மைனஸ் இருக்கு. டெல்டா கியூ. அதே மாதிரி வெப்பத்தை உறிஞ்சுமா இருந்தா டெல்டா கியூ பிளஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் படிச்சிருப்போம் பிள்ளைகள், முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிவி வரைவுல ஒரு சக்கர செயல்முறையில, ஒரு பிவி வரைவுன்ற சக்கர செயல்முறையில ஒரு குறித்த புள்ளியில ஆரம்பிக்கிற செயல்முறை, ஒரு குறித்த புள்ளியில ஆரம்பிக்கிற செயல்முறை திருப்ப அதே புள்ளிக்கு ஏயில ஸ்டார்ட் பண்ணவர் திருப்ப ஏய்க்கே வருவாரா இருந்தா அவற்றை வெப்பநிலை மாற்றம் இருக்காது. வெப்பநிலை மாற்றம் இருக்காட்டி அகச்சக்தி மாற்றம் இருக்காது. டெஸ்டே பார்க்கக்குள்ள டீட்டெயில்டா பாக்குறாங்களா? அதே மாதிரி பிள்ளைகள் இன்னும் ஒரு சின்ன விஷயமும் பாக்குறாங்க. ஒரு பிவி செயல்முறையில, ஒரு பிவி செயல்முறையில ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு, ஓகே பிள்ளைகள், ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு போய்க்குள்ள, பி என்ற புள்ளியில இருந்து கியூ என்ற புள்ளிக்கு போய்க்கல, ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு நீங்க எத்தனை பாதையால போனாலும், ஒரு புள்ளியில இருந்து பிள்ளைகள் நீங்க இன்னும் ஒரு புள்ளிக்கு பிள்ளைகள் எத்தனை பாதையால போனாலும் அவற்றை அகச்சக்தி மாற்றம் சமனா இருக்கு. நீங்க PQ என்ற பாதைக்கான அகச்சக்தி மாற்றம் சமனாக இருக்கும். நீங்க ஒரு புள்ளிக்கு எத்தனை பாதையாலையும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க எந்த பாதையில போனாலும் அகச்சக்தி மாற்றம் சமனா இருக்கு. இவ்வளவு நாங்க படிச்சாங்க. ஞாபகம் இருக்கின்றவர்கள் ரியாக்ட் பண்ணுங்க பிளீஸ். ஞாபகம், இவ்வளவு விஷயம் ஞாபகம் இருக்கின்றவர்கள் ரியாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் தமிழ். நான் டெஸ்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் தான். ஓகே, முதலாவது ஸ்டேட்மெண்ட். சரி, முதலாவது இலட்சிய வாயு குறித்த வெப்பவியக்கல் செயல்முறையில் வாயுவின் அகச்சக்தியில உள்ள அதிகரிப்பானது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கொள்றேன் பிள்ளைகள். என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, அகச்சக்தியில உள்ள அதிகரிப்பானது, அதாவது டெல்டா யூ, அகச்சக்தியில் உள்ள அதிகரிப்பானது வழங்கப்பட்ட வெப்பத்தின் அளவுக்கு சமன். அப்ப டெல்டா யூ இங்க டெல்டா கியூக்கு சமனா இருக்கு. டெல்டா யூ இங்க டெல்டா கியூக்கு சமனா இருக்குன்னு சொன்னா எனக்கு மறைமுகமா இவன் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வாரான்னு சொன்னா, டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம் என்று சொல்ல வாரான். டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம் என்று சொல்ல வாரான். டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம் சொன்னா மாறா கனவளவு செயல்முறை. ஸோ பொருத்தமான விட 4வது ஆன்சர் மாறா கனவளவு. ஏன் கனவளவு மாறாட்டித்தான் எனக்கு செய்யப்பட்ட வேலை மாற மாட்டேன். ஸோ 4th ஆன்சர் பொருத்தமா இருக்கு. ஓகே பிள்ளைகள், 5வது கேள்விக்கு வாங்க. அறிக்கப்படும் பிள்ளைகள் 5வது கேள்விக்கு வாங்க. ஓகே பிள்ளைகள். ஓகே, அடுத்தது வந்து பிள்ளைகள் இயல்பான செப்பம் சிகையில் உள்ள ஒளியியல் கருவிகளை பத்தி கழிச்சிருக்கேன். நான் சும்மா ரஃப் ஆக்குறேன் பிள்ளைகளா. 5வது கேள்விக்காக பிள்ளைகள் இயல்பான செப்பம் சேர்க்கையில் உள்ள கருவிகளை பத்தி கழிச்சிருக்கேன். சும்மா ரஃபா உங்களுக்கு ஐடியா மட்டும் சொல்றதுக்காக விளங்கப்படு காட்டுறேன். முதலாவது இயல்பான செப்பம் சிகையில் உள்ள எளிய நுணுக்கு காட்டி. ஓகே, அப்படியே முதலாவது இயல்பான செப்பம் செய்கையில் இருக்கிற எளிய நுணுக்கு காட்டி.
ஸோ இதுல முதலாவது விஷயம் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். நான் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்றது எல்லாம் டீப்பா போகாம உங்களுக்கு ஞாபகப்படுத்த ரிவிஷன் பார்த்து தானே பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். சரியா? ஒரு எளிய நுணுக்கு காட்டியில எங்களுக்கு ஒரே ஒரு குவிவு வில்ல பயன்படுத்தப்படும். ஒரே ஒரு குவிவு வில்ல பயன்படுத்தப்படும். அந்த குவிவு வில்லேட குவியத்துக்கு உள்ளதான் பொருள் இருக்கு. அந்த குவிவு வில்லேட குவியத்துக்கு உள்ளதான் பிள்ளைகள் பொருள் இருக்கு. ஒளிக்கதிர் வெடிப்படம் கீறி இருப்பீங்க. சமாந்தரமா வாரவர் வந்து எஃப்கால போவாரு, மையத்துக்கால வாரவர் அப்படியே போய்க்குள்ள எங்களுக்கான இறுதி பிம்பம் இந்த மாதிரி ஒரு பின்னுக்கு நீங்க நீட்டிக்கொண்டு போய்க்கல உருவாகும். ஓகே, அப்படியே பின்னுக்கு நீங்க நீட்டிக்கொண்டு போய்க்கல உருவாகும் பிள்ளைகள் உங்களுக்கு ஒளிக்கதிர் வெடிப்படம் எல்லாம் கீற தெரிய வேணும். அதுக்கெல்லாம் மார்க்ஸ் வாரு. இவர் தான் பிள்ளைகள் எளிய நுணுக்காட்டி. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அவற்றை பிம்ப தூரம் எனக்கு தெளிவு பார்வையில எளிவு தூரமா இருக்கணும். இந்த அம்புக்குறி எல்லாம் போட்டு காட்டப்படும். ஓகே, முக்கியமான விஷயம் அவற்றை இறுதி பிம்பம் தெளிவு பார்வையில எளிவு தூரத்தில் உருவாகணும். இதுதான் எளிய நுணுக்காட்டிக்கான ஒளிக்கதிர் வெளிப்பாடு. அடுத்தது கூட்டு நுணுக்காட்டி. கூட்டு நுணுக்காட்டி தான் பிள்ளைகள் நிறைய பேருக்கு கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா சொல்றேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, அப்படியே சொல்றேன், ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டு நுணுக்காட்டில படிச்சிருப்பீங்க பிள்ளைகள் 2 வில்லைகள் இருக்கு. உங்களை கூட்டு நுணுக்காட்டின் ஒளிக்கதிர் வெளிப்படைங்கிற சொல்லி கேட்டா நீங்க ஸ்டார்ட்லயே 2 வில்லையை கீறாம முதலாவதா ஒரு வில்லையை கீறுங்க. எந்த வில்லையை கீறுவோம்? நாங்க முதல்ல பொருள் வில்லையை கீறுவோம். பொருள் வில்லையை கீறிட்டு பிள்ளைகள் எனக்கு தெரியும், நான் ரஃபா தான் கீறேன் பிள்ளைகளா. ஓகே, பொருள் வில்லையை கீறிட்டு நாங்க பொருள் வில்லைக்கு பொதுவா வைக்கிற பேர் ஓண்டு வைப்போம். ஓண்டா வந்து பொருளி. இது வந்து பொருளிட குவிய தூரம். பொருளி, அதாவது பொருளிட குவிய தூரம். கீறினா அப்புறம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பொருள் வந்து நான் எங்க வச்சிருப்பேன்னு சொன்னா எஃப்க்கும் 2Fக்கும் இடையில இருக்கணும். அதே டைம் எஃப்க்கு நல்லா பக்கத்துல இருக்கணும். எதுக்காக நாங்க எஃப்க்கு நல்லா பக்கத்துல வைக்க வேணும்னு சொன்னா அப்பதான் நிறைய ஒளிக்கதிர்கள் வந்து பிள்ளைகளுக்கு செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் ஏன்னா எஃப்க்கு நல்லா பக்கத்துல வைக்க வேணும்னு சொன்னா பிள்ளைகள் அப்பதான் பிள்ளைகள் நிறைய ஒளிக்கதிர்கள் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா வில்லைக்குள்ள போகும். வச்சுட்டு முதலாவதா தீர்வனா இருந்தா சமாந்தரமா வார ஒளிக்கதிர்கள் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சரியாக எஃப் கால போகும். அதே மாதிரி மற்றொழிகள் இப்படி போகும். இதுல முதலாவதா இருக்கிற குவிய வில்லையில, அதாவது பொருளி வில்லையில உருவாகிற பிம்பம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே பிள்ளைகள், பொருளி வில்லையில உருவாகிற பிம்பம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அடுத்ததா 2வது வில்லையை கீறுங்க. நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள், 2வது வில்லையை நான் இதுல கீறு அனுப்பேன். 2வது வில்லையை கீறு. 2வது வில்லையை நான் கீறுவனா இருந்தா கீரைக்குள்ளேயே வந்து நீங்க இந்த முதலாவது வில்லையோட வேலையை முடிச்சுட்டு கீரைக்குள்ள ஒரு உங்களுக்கு தெரியும் இப்படிதான் ஒளிக்கதிர் வெளிப்படம் வரும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் என்னால கீறிக்கொள்ள. நீங்க எழுந்தமானமா முதலாவதாவே 2 வில்லையும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா பிறகு பிரச்சனையா போயிடும். உங்களுக்கு சரியா முடிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஓகே, கீறிட்டு அடுத்த விஷயம் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், முக்கியமான விஷயம், நீங்க எத்தனை ஒளிக்கதிர்களை முதலாவதா கீற தொடங்கினீங்களோ அதே அளவு எண்ணிக்கையான ஒளிக்கதிர்களை நீங்க முடிக்க வேணும். 2 இங்க பொருள் இருந்து வந்தா 2 முடிய வேணும். அதை விட நீங்க எக்ஸ்ட்ரா கீற எல்லாமே, எக்ஸ்ட்ராவா கீறி பார்க்க போற எல்லாமே டொட் லைன்ஸ்ல கீறி பார்க்க வேணும். சாரி பிள்ளைகள், இதுல வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். எனக்கு முதல்ல மையத்துக்குள்ளால போற ஒரு ஒளிக்கதிரை பத்தி தெரிஞ்சாதான் நான் மிச்ச விஷயங்களை கற்றுக்கொள்ளேன். ஓகேவா? இந்த குவியவில்லையோட ஒளியியல் மையத்துகளால போற ஒளிக்கதிர் வெளிப்படங்களை பத்தி தெரிஞ்சாதான் பிள்ளைகள் நான் மிச்ச விஷயங்களை கற்றுக்கொள்ளேன். எனக்கு தெரியும், நான் இந்த பக்கம் நின்று தான் பார்க்க போறேன். இந்த பக்கம் நின்று தான் பார்க்க போறேன். பார்க்கக்குள்ள எனக்கு தெரியும் இவற்ற இறுதி பிம்பமும் எனக்கு தெளிவு பார்வையில இழிவு தூரத்துல உருவாக வேணும். இவற்ற இறுதி பிம்பமும் தெளிவு பார்வையில இழிவு தூரத்துல உருவாக வேணும். அப்ப நான் என்ன வேலை பார்க்கிறேன்னு சொன்னா முதலாவதா பிம்பத்தை கீறணிப்பேன். பிம்பத்தை கீறிட்டு கீற ஈஸிக்கா தாம்பளா இது உண்மையா கீறதுக்கான நல்ல வழி இல்ல, கீற ஈஸிக்கா சொல்றேன். பிம்பத்தை கீறிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பாயிண்டில இருந்து எல்லா ஒளிக்கதிர்களும் வெளியில போற மாதிரி கீறிவிடுறேன். அவ்வளவுதான். இந்த பாயிண்டில இருந்து எல்லா ஒளிக்கதிர்களும் வெளியில போற மாதிரி கீறிவிடுறேன். அவ்வளவுதான். இதுல இறுதி பிம்ப தூரம் எனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா தெளிவு பார்வையிட இழிவு தூரமா இருக்கு. தெளிவு பார்வையிட இழிவு தூரமா இருக்கு.
ஓகே பிள்ளை, இவர் வந்த பிள்ளைகள் பொருள் தூரமா இருப்பார் பிள்ளை. எஃப் நோட் எனக்கு தெரியும் இந்த வில்லியன் குவியத்தோடு எஃப் இ என்று வைப்பனா இருந்தா அந்த எஃப் இ என்ற குவியத்துக்கு உள்ளதான் இந்த பொருள் இருக்கும். அந்த எஃப் இ என்ற குவியத்துக்கு உள்ளதான் இந்த பொருள் இருக்கும். ஒரு ரஃப்பான ஞாபகப்படுத்தல் மாதிரி சொன்னான் பிள்ளைகள். இவ்வளவு மோக்கையான ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க பிள்ளைகள். இவ்வளவு விளங்கிட்டு சொன்னா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், குட், ரைட். அதே மாதிரி வானியல் தொலைக்காட்டியே பிள்ளைகள் ரஃபா சொல்லிடுறேன் பிள்ளைகளா. இயல்பான பத்தி தானே பிள்ளைகள் கேட்டுருக்கு. வானியல் தொலைக்காட்டி ரொம்ப ஈஸி பிள்ளைகளா, அதெல்லாம் கேஸ் இல்லை. இங்கேயும் 2 வில்ல தான் பிள்ளைகள் பாதிக்க போறோம். எனக்கு பொருள் வில்ல சரியான பெருசா இருக்கும். ஏன் சரியான பெருசா இருக்கணும்னு சொன்னா, எனக்கு தூர இருந்து வார ஒளிக்கதிரில தானே பார்க்க போறேன். அதாவது சமாந்திரமா வார ஒளிக்கதிரில தானே பிள்ளைகள் பார்க்க போறேன். அப்படி நான் பார்க்க போறேன் இல்ல. எனக்கு நிறைய ஒளிக்கதிர்களை அந்த வில்ல வாங்குமா இருந்தா தான் என்னால பிரகாசமான பிம்பத்தை பார்க்கல. அப்ப இவர் என்ன செய்யணும்னு சொன்னா, இவர்கிட்ட பொருள் தூரம் மிக பெருசா, பொருளின் சைஸ் பெருசா இருக்கும். அது இப்ப என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள், இவர் எங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக வார ஒளிக்கதிர்கள், அதாவது ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக வார ஒளிக்கதிர்கள் குவிய தளத்துல ஒருங்கணும். மையத்துக்கால போறவர் குவிய தளத்தை இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுவாரா இருந்தா எல்லா பாயிண்ட்டும் என்ன செய்யும் சொன்னா அதுக்குள்ளாலேயே போகும். ஒரு வில்லைய முடிச்சிட்டேன், ஒரு வில்லையோட வேலையை முடிச்சிட்டேன். ஒரு வில்லியன் வேலையை முடிச்சு நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா மற்ற வில்லைய பாக்குறேன். மற்ற வில்லையும் பிள்ளைகள் இயல்பான செப்பம் செயலை நாங்க படிச்சிட்டோம். இயல்பான செப்பம் செயலை படிச்சிட்டோம். எல்லாமே ஒன்றுக்கொன்று சமாந்திரமா வழியில போகணும். அதுக்கு நான் முதல்ல என்ன செய்யறேன்னு சொன்னா மையத்துக்குள்ளாக இணைச்சோண்ட கீறேன். ஓகே ஓகே பிள்ளைகள், ஏன் நான் மையத்துக்காக இணைச்சுக்கிறேன்னு சொன்னா இந்த பொருளுக்கான ஒளிக்கதிர் வெளிப்படம் தான் போகணும். அப்படியே கீறிட்டு அது பிறகு அவருக்கு சமாந்தரமா ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக நான் எல்லா ஒளிக்கதிர்களையும் கீறி விடுறேன். ஸோ இவருக்கான ஒளிக்கதிர் வெளிப்படம் இப்படி. இதுல நீங்க சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. 2 வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எனக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா எஃப் நோட் பிளஸ் எஃப் இஆர் இருக்கு. இது படிச்சிருப்பீங்க. பிள்ளை இவ்வளவு விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. சும்மா ரஃபா கிரிக்காரனா இவ்வளவு விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ரைட், முதலாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதலாவது ஸ்டேட்மெண்ட் உண்மையானது. ஒரு எளிய காட்டியில் பிம்பம் மாயமானது. ஓம்பலில் மாயமான பிம்பம். ஆகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் எளிய ஒழுங்காட்டியை பயன்படுத்தி சிறிய எழுத்துக்களை வாசிக்கையில் குறும்பார்வை குறைபாடு உள்ள ஒருவர் நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவரிலும் பார்க்க கூடுதல் அனுகூலத்தை கொண்டுள்ளார். நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கடைசியா வாரேன். மிச்ச ஸ்டேட்மெண்ட் வாசிச்சா இந்த ஸ்டேட்மெண்ட் கடைசியா வாரேன். மூன்றாவது, ஒரு கூட்டுணு காட்டியில் பார்வை துண்டு ஒரு எளிய காட்டியாக தொழிற்படுகிறது. கூட்டுணு காட்டியில பார்வை துண்டு ஒரு எளிய காட்டியாக தொழிற்படுது. எஸ், பார்வை துண்டுண்ட குவியத்துக்குள்ள இருக்கிற பொருளை இவர் சரியா தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல உறுப்பிருக்கிறாரு மாய பிம்பமா. ஆகவே தொழிற்படுறார் என்ற ஸ்டேட்மெண்ட் சரி. கூட்டுணு காட்டியில் இறுதி பிம்பம் தலைகீழானது. ஆமா, இவர் கூட்டுணு காட்டியில் இறுதி பிம்பம் தலைகீழானது. எஸ், சரி. அஞ்சாவது, வானியல் தொலைக்காட்டியின் பொருள் தூரம் பிம்பத்தூரம் ஆகிய இரண்டும் மிக பெருசு. ஓம்பலியல் பொருள் தூரமும் முடிவிலிதான், பிம்பத்தூரமும் முடிவிலிதான். ஆக ரெண்டுமே பெருசு. 4 ஸ்டேட்மெண்ட் சரி என்றதால பிள்ளைகள் பொருத்தமான விட, அதாவது பொருத்தம் இல்லாத உண்மை இல்லாதது செகண்ட் ஆன்சரா இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வாரத்துக்கு இப்போ இது அந்த குறும்பார்வை குறைபாடு நீள்பார்வை குறைபாடு பற்றி கொஞ்சம் கட்சி தான் கதை போகணும். பட் நான் இதை உங்களுக்கு நேரே சொல்றேன். அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வேற இருக்கு, அதை பற்றி நான் டீட்டெயிலாக கழிச்சிருக்கேன். ஒரு கூட்டுணு காட்டியை பயன்படுத்தி சிறிய எழுத்துக்களை வாசிக்கையில் குறும்பார்வை குறைபாடு உள்ள ஒருவர் நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவரிலும் பார்க்க கூடுதல் அனுகூலத்தை கொண்டுள்ளார். எளியோனு காட்டில பிள்ளைகள் நாங்க கிட்ட இருக்கிறத பார்க்க போறோம். எனக்கு இறுதி பிம்பம் எனக்கு எங்க உருவாகும் சொன்னா தெளிவு பார்க்க வேண்டிய இழிவு தூரத்துல உருவாகும். குறும்பார்வை குறைபாடு என்று சொன்னா பிள்ளைகள் குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால இருக்கிற பொருட்களை பார்க்க இயலாது. நீள்பார்வை குறைபாடு சொன்னா என்னால கிட்ட இருக்கிற பொருட்களை பார்க்க இயலாது. அப்ப நான் வில்லை ஒன்றை பயன்படுத்தி அலக்கைக்குள்ள வெளிய நூற்காட்டியை பயன்படுத்தி அலக்கைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள இருக்கிறது என்னால பார்க்க கஷ்டமா இருக்கு. பட் வில்லையை போட்டு அது எனக்கு அது ஈஸியா இருக்கு. நான் சொல்ற விஷயத்தை யோசிக்க முடியல. நான் அந்த வில்லை குறும்பார்வை நீள்பார்வை வரைக்குள்ள அதை பத்தி கொஞ்சம் கற்றுக்கொள்றேன்னா
இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் சிறிய எழுத்துக்களை வாசிக்கையில குறும்பார்வை குறைபாடு உள்ள ஒருவருக்கு ஏன் பெனிஃபிட்னு சொன்னா அவர் அளவு தூரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு பிறகு இருக்கிற பொருட்களை தான் பார்க்கலாது. பட் இது எனக்கு எங்க உருவாகுதுன்னு சொன்னா தெளிவு பார்வை விரைவு தூரத்துல உருவாகுது. அப்படி உருவாகிக்குள்ள அவருக்கு அது அனுகூலம் தான். ஏன் அவரால் கிட்ட இருக்கிற பொருட்களை பார்க்கலாம். கிட்ட இருக்கிற பொருட்களை பார்க்கலன்னு சொன்னா எனக்கு கூட்டு நோக்காண்டிய இறுதி விமம் எனக்கு எங்க உருவாகும்னு சொன்னா தெளிவு பார்வையில இழிவு தூரத்துல உருவாகும். அப்ப தெளிவு பார்வையில இழிவு தூரத்துல உருவாகும்னு சொன்னா எனக்கு அது பெனிஃபிட் தான். ஏன் என்னாலதான் கிட்ட இருக்கிற பொருட்களை பார்க்கலுமே. இல்ல பிள்ளை. ஓகே. அப்ப அது எனக்கு பெனிஃபிட் தான். அப்ப கிட்ட இருக்கிற பொருட்களை பார்க்கிறதுன்றது எனக்கு பெனிஃபிட் தான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் பில்லையே போட்டுட்டேன் பிள்ளை. ஓகேவா? இங்க எனக்கு பிரச்சனை இருந்தா நான் வில்ல போறேன். வில்ல போட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு கிட்ட இருக்கிற பொருள் இப்ப தெரிய போறது இல்ல. நான் சொல்றத வடிவா லைன் பிடிச்ச மாதிரி யோசிச்சுவாங்களா? குறும்பார்வை குறைபாடுன்னு சொன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால இருக்கிற பொருட்களை பார்க்கலாம். ஆனா கிட்ட இருக்கிற பொருட்களை பார்க்கல. ஆனா இங்க இருக்கிறதோ வில்ல. நான் வில்லை ஒண்ட பாவிச்சிட்டேன்னு சொன்னா வில்லை ஒண்ட பாவிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கிட்ட இருக்கிற பொருள் அதாவது தெளிவு பார்வைண்ட இழிவு தூரத்துல இருக்கிற பொருட்களை இப்ப என்னால பார்க்க இயலாது. இப்ப என்னால பார்க்க இயலாது. அது பார்க்க இயலாதுன்னு சொன்னா அது இப்ப தெளிவு பார்வையிட இழிவு தூரத்துல உருவாக போறது இல்ல. எங்க உருவாக போகுது? அது வேற எங்கேயோ உருவாக போகுது. அங்க அந்த வேற எங்கேயோ உருவாகி எனக்கு அது பிரயோசனம் இல்லை. எனக்கு எங்க உருவாகணும்? தெளிவு பார்வையிட இழிவு தூரத்துல உருவாகணும். ஆகிய ஸ்டேட்மெண்ட் பிழை. நான் சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஒரு கொஞ்சம் இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி தான் பிள்ளைகள் இருக்கும். நான் அந்த கொஸ்டின் எம்சிக்யூ வரைக்குள்ள அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. ஓகேவா? அடுத்தது 7வது கேள்விக்கு வாங்க பிள்ளைகளா. 7வது கேள்விக்கு வாங்க ஃபாஸ்டா. கொஸ்டின் நம்பர் 7. ஒரு உலோக கோளின் வெப்பநிலையை 100 பாய்சினால் அதிகரிக்க செய்யும் போது அது நீளத்தில் பின்ன மாற்றம். பின்ன மாற்றம் சொன்ன என்ன பிள்ளைகள்? நீட்சியின் கீழ் நீளம். பின்ன மாற்றம் என்ன பிள்ளைகள்? நீட்சியின் கீழ் நீளம். அது எனக்கு எவ்வளவு சொன்னா 2/4 10 எனின் திரவியத்தின் ஏகபரிமாண விரியத்தர். ஸோ இ சமன் எல் அல்பா தீட்டா பிள்ளைகள். இன் கீழ் எல் எனக்கு தெரியும் எவ்வளவுன்னு சொன்னா அல்பா தீட்டா அவர் வந்து 2/4 அல்பா கேள்வி தீட்டா 100 ஆகவே ஆன்சர் நேரைய இது ஈட்டிக்கல் பிள்ளைகளா. ஸோ அல்பா இஸ் ஈக்குவல் டு 2/4 ஸோ 5வது ஆன்சர் பிள்ளைகளா. அது ஈட்டிக்கல் பிள்ளை. அதை விட்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் 8க்கு வாங்க. ஒரு குறித்த நிலைமாற்றின்னு சொன்னா எனக்கு என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள் அழுத்தத்தை குறைக்கும். அழுத்தத்தை குறைக்கக்குள்ள அழுத்தத்தை கூட்டும் அல்ல அழுத்தத்தை குறைக்கும். அழுத்தத்தை மாற்றும். முதன்மை சுருள்ல இருக்கிற முறுக்குகள் எண்ணிக்கை 900. முதன்மை சுருள்ல இருக்கிற முறுக்குகள் 900-ம் துணை சுருள்ல இருக்கிற முறுக்குகள் 30-ம் ஆகும். துணை சுருள்ல இருக்கிற முறுக்குகள் 30-ம் ஆகும். முதன்மை சுருளின் அழுத்த வேறுபாடு 240 வோல்டேஜ்னு சொன்னா துணை சுருளுக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் இதெல்லாம் பிள்ளைகள் வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்ல பிள்ளை. ஏழவர்களுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா சமன்பாடு நீங்க இது ஓயிலேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகளா. என்ன சமன்பாடு பிள்ளைகள்? N1 N2 சமன் V1 இன் கீழ் V2 நேர் சமன்பாடு. N1 எவ்வளவு பிள்ளைகள்? 900. அழுத்த வேறுபாடு எவ்வளவு பிள்ளைகள்? 240. சாரி N1 N2 சாரி 30. V1 எனக்கு எவ்வளவு பிள்ளைகள்? 240. V2 எவ்வளவு பிள்ளைகள்? அதான் கேள்வி. ஸோ நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஆன்சர் 30ஆல சுருக்குவீங்க பிள்ளைகள். அப்ப இது வந்து எனக்கு 80 வோல்டேஜ்னு வரும் இல்லைங்களா. எனக்கு 80 வோல்டேஜ்னு வரும். இதான் பிள்ளைகளா 9வது கொஸ்டினுக்கு வாங்க பிள்ளை.
பின்வரும் பின்வருவற்றுள் எது ஒரு மின்முதல் அன்று? முதலாவது தெரியும் பிள்ளைகள், பேட்டரி மின்முதல் தான். ரசாயன கலம்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? மின்முதல் தான், அது வரும். ரெண்டாவது வந்து பிள்ளைகள் ஒளி இருவாயி. ஒளி இருவாயில நீங்க லைட் பட்டுச்சுன்னு சொன்னா கரண்ட் வரும். படிச்சிருப்பீங்க, ஒளி இருவாயில லைட் பட்டுச்சுன்னு சொன்னா கரண்ட் வரும். அப்ப அவர் ஒரு ஒளி முதல் தான். இறுகு மின் பளிங்குன்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளை, இப்ப சும்மா எக்ஸாம்பிள் சொன்னா அது வந்து பொறிமுறை சக்தியை மின் சக்தியா மாற்றும். உதாரணத்துக்கு நிலங்கள்ல இப்ப சில செட்டப் வந்து நீங்க ரீல்ஸ்ல எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க, படிகள்ல லைட் போட்டிருப்பாங்க. படிகள் ஏறுற படிகள் லைட் போட்டிருப்பாங்க. இந்த படியில நடக்க 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 லைட் எரியும். அது என்ன செய்யுதுன்னு சொன்னா பொறிமுறை சக்தியை மின் சக்தியா மாத்துற செட்டப். ஸோ அதுவும் மின் முதல் தான் பெறலாம். நாலாவது விட வெப்ப வினை. வெப்ப வினை என்றது வந்து பிள்ளைகள் ரசாயன சக்தியை மின் சக்தியா மாத்துற செட்டப் பிள்ளைகள், அதை நீங்க படிச்சிருப்பீங்க ஹீட்ல, அது வரலாம். அஞ்சாவது பிள்ளைகள் ஏற்றிய கொள்ளளவி. கொள்ளளவியிலிருந்து மின் உருவாகுமான்னு சொல்லி கேட்டா உருவாகாது. கொள்ளளவி எனக்கு வெறுமனே என்ன செய்யுதுன்னு சொன்னா ஏற்றத்தை சேமிச்சுட்டு சேமிச்ச ஏற்றத்தை தான் ரிலீஸ் பண்ணுது. ஏற்றத்தை சேமிக்கும் பிள்ளைகள், சேமிச்ச ஏற்றத்தை தான் பிள்ளைகள் ரிலீஸ் பண்ணுது. அது எந்த விதமான ஏற்றத்தையுமே உருவாக்குறது இல்ல, அது வெறுமனே சேமிக்குது, ரிலீஸ் பண்ணுது, அவ்வளவுதான். அதால நாங்க அதை ஒரு மின்முதலாக கருதி கொள்ள முடியாது. நாங்க அதை ஒரு மின்முதலாக கருதி கொள்ள முடியாது, அவ்வளவுதான். 10வது கொஸ்டின் வாங்க பிள்ளை. கடைசி கொஸ்டின், இங்க கடைசி கொஸ்டின். ஹெஃப்க்கான தர்க்க சுற்று யாருன்னு கேட்டிருக்கு பிள்ளைகளா, ஒன்றும் பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நீங்க ஓஎல்லையும் பற்றி வச்சுனா, இவர் ஏ பிள்ளைகள், இவர் பி பிள்ளைகள். அன்கேட்னு சொன்னா ரெண்டும் பெருக்கப்படணும், ஆகவே ஏ இன்டு பி. இவர் ஏ என்றா ஒரு நொட்கேட்டை தாண்டி வரதால இவர் ஏ பாரா இருப்பார். இவர் பி என்றா நொட்கேட்டை தாண்டி வரதால பி பாரா இருப்பார். அப்ப ஏ பார் இன்டு பி பாரா இருக்கு. ஓகே பிள்ளைகள், ஏ பார் இன்டு பி, பி பாரா இருக்கு. இந்த பாயிண்ட் எனக்கு தெரியும் ஏபி, இந்த பாயிண்ட் தெரியும் ஏ பார் பி பார்ன்னு சொன்னா இவர் யார் பிள்ளைகள்? ஓர் கேட். ஓர் கேட் கூட்ட வேணும், ஏபியையும் ஏ பார் பி பாரையும் கூட்ட வேணும். பிள்ளை இந்த ஆன்சர் நேரையே வருது பண்ணுறீங்க, சுருக்கி எல்லாம் கஷ்டப்படுத்தவில்லை. இவர் யாரு பிள்ளைகள்? இவர் யாரு பிள்ளைகள்? எக்ஸோர் கேட், நாட் எக்ஸோர் கேட். ஞாபகம் இருக்கு தானே பிள்ளைகள்? எக்ஸோர் கேட்னு சொன்னா ஓர் கேட்டுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி செட்டப் போடுறது, இதான் எக்ஸோர் கேட். இந்த எக்ஸோர் கேட்டுக்கான அவுட்புட் என்ன பிள்ளைகள்? இவர் ஏயாவும் இவர் பியாவும் இருந்தா அவுட்புட் என்னவா இருக்குன்னு சொன்னா ஏ இன்டு பி பார் பிளஸ் பி இன்டு ஏ பாரா இருக்கு. இவருக்கு நொட்போட வார ஆன்சர் தான் பிள்ளைகள் இவர். நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, இவருக்கு நொட் போட்டிங்க, நொட்டை போட்டிங்கன்னு சொன்னா வார வேல்யூ தான் இவர், அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏ பார் பி பார். ஆன்சர் பிள்ளைகள் நேரியே வருது பிள்ளைகள், எக்ஸோருக்கு கொண்டு நொட் போட்ட மாதிரி அவர் தான் இவர் இருப்பார். இதான் பிள்ளைகள் ஆன்சர். ஸோ ஆன்சர்ல பொருத்தமான விட 5வது ஆன்சரா இருக்கு. ஓகே பிள்ளைகள், ரைட். ஸோ இந்தியாவில் 10 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம் பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் எப்போன்னு சொன்னா நாளைக்கு விடிய 6 மணிக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டைம் டேபிள் மாற்றப்பட்டது. அடுத்த கிளாஸ் நாளைக்கு விடிய 6 மணிக்கு. நாளைக்கு விடிய 6 மணிக்கு வாங்க பிள்ளைகள். சரியா? ஓகே, போயிட்டு வாங்க.